எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ ப்ரோ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் போடுங்க ப்ரோ, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் போடுங்க ப்ரோ, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் போடுங்கன்னு சொல்லி நிறைய குவரிஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரீவியஸாக இருக்கிற ஐடிஎம்ஐ எடுத்துட்டு மார்க்கெட் இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் ஐடியம் இருந்தது. ஸோ ஐடியம் மார்க்கெட் எடுத்துட்டு இங்க இருக்கிற பிஓல இருந்து மார்க்கெட் மேல மூவ் ஆன் பண்ணது. அதுக்கப்புறம் மார்க்கெட் அகைன் மேல போகும்போது அகைன் மார்க்கெட்ல இங்க ஒரு ஐடியம் இருக்கு. ஸோ அந்த ஐடியம் மார்க்கெட் கீழே க்ளோஸ் பண்ணுது. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக், அதாவது இந்த ஆர்டர் பிளாக்கையும் மார்க்கெட் ஃபெயில் பண்ணுது. ஸோ ஃபெயில் பண்ணும்போது அகைன் மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரீம் எந்த ஓபியும் இல்லை, மார்க்கெட் டேரக்டா பிரேக் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்றது கண்டிப்பா ஸோ என்கிட்ட ஸ்டடி பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலா பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஒரு பையிங் தான் ஆகும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த ஒரு பிஓல இருந்து ஆர்டர் எடுத்திருந்தாலும், அதாவது இதுதான் எக்ஸ்டி பிஓ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆர்டர் எடுத்திருந்தீங்கனாலும் நல்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனாலும் நீங்க பண்ணல அப்படின்னும் போது இந்த இடத்துல லாஸ் ஆயிருக்கும். லாஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியுது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஐடியம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் எது ஏன் இங்க ஐடியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்க நார்மலா ஐடியமே பாக்குறீங்கன்னா கூட, ஓகேங்களா? ஸோ இந்த நான் ஐடியம் பார்த்துட்டேன். ஐடியமுக்கு மேல இருக்கிற பிஓல இருந்து நான் செல் பண்ணணும். ஐடியமுக்கு மேல இருக்கிற ஒரே ஒரு பிஓ இதுதான். ஓகேங்களா? இந்த பிஓல இருந்து நான் செல் பண்ணணும். கரெக்டுங்களா? இந்த பர்டிகுலர் பிஓல இருந்து ஒன்ஸ் அகேன் இந்த பிஓஐ நான் இந்த பிஓஐல இருந்து நான் செல் பண்ணணும். நான் என்ன பண்ணேன்னா டைரக்டா 5 மினிட்ஸ் டு 1 மினிட்க்கு ஷிஃப்ட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த பிஓஐல இருந்தா நான் என்ன சொன்னேன், செல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இந்த பிஓஐல இருந்தா நான் செல் பண்ணோம். மார்க்கெட் இந்த பிஓஐ அப்ரோச் பண்ண உடனே நான் மார்க்கெட்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது. மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு. நம்ம இது ஐடியாமா தான் எடுப்போம். பட் ஆனால் இங்க ஏன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல எப்படி என்ட்ரிஸ் பிளேஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மார்க்கெட்ல இந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரீவியஸா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் தான் பண்ணிருக்கு. க்ளோஸ் வச்சு மார்க்கெட் வரல. ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி வந்ததுன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியால உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்குது அப்படின்னா, நீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எஃப்இஜியை நீங்க டைரக்டாவே டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃப்இஜில இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கு அப்புறம் இந்த எஃப்இஜில நீங்க ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணிருக்கோம். சப்போஸ் இந்த எஃப்இஜி மிஸ் ஆகுது, ஓகேங்களா? இந்த எஃப்இஜி பிளஸ் ஆர்டர் பிளாக்ல நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். இது உங்களோட ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிஓஐ. ஓகேங்களா? இது இல்ல அப்படின்னா உங்களோட அடுத்த எக்ஸ்ட்ரீம் பிஓஐ எங்க இருக்கு, இங்க எஃப்இஜி பிளஸ் ஆர்டர் பிளாக் இருக்கு. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, அதுக்கு பதிலாக இங்க எஃப்இஜி இந்த நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ட்ரி பிடிக்கிறது மூலமா இந்த ஏரியால நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு செல் என்ட்ரி ஓபன் பண்ணிருப்போம். டார்கெட் அதுக்கு முன்னாடி இருந்த லோ தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்டர் ஆக முடியாது மார்க்கெட். நமக்கு ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்தாதான் நம்ம என்ட்ரியை ஃபோக்கஸே பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 15 மினிட்ஸ் நம்ம தேவை இந்த லோ டார்கெட் மார்க்கெட் எவ்வளவு டார்கெட் கொடுக்குதுன்னு நினைக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுவும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ மார்க்கெட்ல நம்ம இந்த ஏரியால, அதாவது பர்டிகுலரா இந்த ஏரியால ஐடியம் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? மார்க்கெட் ஐடியமுக்கு மேல க்ளோஸ் வச்சிருச்சு. ஐடியமுக்கு மேல இருக்கிற ஒரு ஸ்விங் இதுதான். இந்த ஸ்விங்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பிஓஐ அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம. இதெல்லாம் ஆல்ரெடி டேப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ட்ரீமா இந்த ஸ்விங்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பிஓ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இந்த பிஓஐல இருந்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் இதை டேப் பண்ண உடனே நான் போய் 1 மினிட்க்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன். அகெயின்
ஸோ அகைன் இந்த பிஓஐக்கு மார்க்கெட் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 1 மினிட்ல இருக்கேன். ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஹை வச்சிருக்கு. ஹை வச்சு மார்க்கெட் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்விங் வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ஆஸ் யூஷுவலா நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸா வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு நல்லா கிளியரா பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸா இருக்கிற லிக்விடிட்டியை இங்கே ஸ்வீப் தான் பண்ணியிருக்குது. ப்ரீவியஸா இருக்கிற லிக்விடிட்டியை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்வீப் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியா தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியால நம்ம எப்படி வந்து ப்ளே பண்ணியிருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா இருக்கிற லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எஃப்இஜிலேருந்து என்ட்ரி வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க. மார்க்கெட் மேலே ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் எஃப்இஜி எது, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் எஃப்இஜி. ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எஃப்இஜி. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இதுல வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி மெடிக்கேட்டட். சரிங்களா? இது வந்து மெடிக்கேட்டட்ன்றதால நம்ம வந்து பர்டிகுலரா இந்த இந்த ஆர்டர் பிளாக்கை தான் வந்து நம்ம வந்து வேலிடா எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இங்க ஆர்டர் பிளாக் ஸ்வீப். ஓகேங்களா? இங்க ஆர்டர் பிளாக் ஸ்வீப் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஏரியால நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இந்த ஜோனுக்கு மேல வைக்கிறது வந்து சேஃப்டியா இருக்கும். நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்மளோட லோ வந்து எது, 15 மினிட்ஸோட லோ தான் நம்மளோட டார்கெட்டாவே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம வந்து இந்த லோ வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இந்த லோவை மார்க்கெட் வந்து ரன் பண்ணிருக்கோம். பர்டிகுலரா இந்த லோ வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த லோ வந்து நமக்கு ரன் ஆகிறத பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய வந்து லாசஸ் வந்து எடுத்தோம். பட் ஆனாலுமே வந்து நம்மளால வந்து ப்ராஃபிட்ஸை வந்து ஈஸியா வந்து மேக் பண்ணிட முடியும். ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் ஜோனுக்குள்ள போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னா நம்ம அங்க வந்து மார்க்கெட்ல வந்து ஸ்வீப் நடக்குதா இல்லைன்னா வந்து மார்க்கெட்ல வந்து க்ளோசர் வச்சு வருதா அப்படின்றத பார்க்கணும். க்ளோசர் வச்சு ஐடிஎம்க்கு மேல இருக்கிற பிஓஐ எக்ஸ்ட்ரீம் பிஓஐலன்னு செல் பண்ணணும். ஓகேங்களா? க்ளோசர் வைக்கல மார்க்கெட் ஸ்வீப் பண்ணுது அப்படின்ற போது ஸ்வீப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்க டைரக்டா எஃப்இஜியை பார்த்தே வந்து செல் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் அந்த ஹைக்கு மேல வைக்கிறது பெட்டரா. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ட்ரேட்ஸ் வந்து ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். பட் ஆனா எதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையர் டைம் ஃப்ரேம் தான் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 4 ஹவர்ல எங்க வந்து நம்மளுக்கு வந்து ஐடியம் இருக்கு. ஸோ இது காமனான விஷயம். கரெக்டுங்களா? இப்போ வந்து 4 ஹவர்ல நம்மளுக்கு எங்க ஐடியம் இருக்கு, ஸோ அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர்ல இருந்து நமக்கு வந்து ஐடியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஹவரோட ஐடியமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த பர்டிகுலர் ஏரியால தான் இருக்குது. அப்போ இந்த ஐடியம் எடுக்காம மார்க்கெட் மேல போகாதுன்றது 4 ஹவர்ல தெரியுது. ஸோ ஐடியம் எடுக்கும் போது நம்மளுக்கு 15 மினிட்ஸ் டவுன் ட்ரெண்டா மாறும். பட் ஆனா வந்து இங்க ஐடியம் ஸ்வீப் ஆகுதான்றது நம்ம 4 ஹவர்ல போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேற்ற ஆக்ஷன் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோல நல்ல கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.